பின்னாடி ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்பட்டு அவனோட பாய் ஃப்ரெண்டை வந்து அடிச்சுட்டு 3 பேரை காலில் சுட்டு இப்போ வந்து போலீஸ் கேட்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்கிறானுங்கன்னா, பெண் சுதந்திரத்துக்கு எதிராக பேசுகிறானுங்க, விக்டிம் பிளேமிங் பண்ணுறானுங்க. அந்த பொண்ணு எதுக்கு அந்த இருட்டில் போனான்னு கேட்குறானுங்க. அந்த 3 பேரை விட இந்த மாதிரி அந்த பொண்ணு எதுக்கு அந்த நேரத்தில் அங்கே போனான்னு கேட்குறவங்கள பார்த்தா தான் எங்களுக்கு பயமாக இருக்குது. இவனுங்க தான் மிகப்பெரிய மனநோயாளிகள் அப்படின்னு சொல்கிறானுங்க. இல்லை எனக்கு புரியலன்னு சொல்கிறீங்களா? திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அந்த பொண்ணு அந்த இருட்டில் அங்கே அந்நேரத்துக்கு அந்த பையன் கூட எதுக்கு போனா அப்படின்னு கேட்கக்கூடாதான். அப்படின்னு கேட்குறவங்கள பார்த்தா அந்த 3 பேர் ரேப் பண்ணானுங்கள அவனுங்களை விட பெரிய சைக்கோ மாதிரி பூமர் மாதிரி தெரியுறமா. அதாவது அந்த பொண்ணை பார்த்து விக்டிம் பிளேமிங் பண்ணுறாமா. 2 முறை சொல்லிவிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று நான் கேட்குறேன், இப்போ அந்த 3 பேருக்கு பதிலாக அது ஒரு காடுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு வைல்டு பார்க்குன்னு வச்சுக்கோங்க, வைல்டு ஃபாரஸ்ட்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து பலவித பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் இருக்குது, ஒரு வெனாமஸ் இன்செக்ட்ஸ் நிறைய இருக்குது, ஒரு ஓனாய் இருக்குது, நரி, அது மாதிரி கூட்டமாக பேக்காக வேட்டையாடுற மிருகங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே இடத்துக்கு பாம்பளையோ பொம்பளையோ இது வந்து எங்களோட சுதந்திரம், உலகம் வந்து உங்களுக்கானது மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்கானது தான், விலங்குகளுக்கானது மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்கானது தான் சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு லேட் நைட்லேயோ இல்லை ஒரு இருட்டான நேரத்துலையோ ஏன் பகல் டைம்லேயோ கூட இது எங்களோட விடுதலை, இதை வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக முடியுமா உங்களால்? சரி, ஓகே, இது வந்து மனிதர்களை எதுக்கு மிருகங்களோட ஒப்பிடுற, இதுவே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளோட இந்திய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 145 கோடியா, அதில் வந்து பெண்களோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 70 கோடிக்கு பக்கம் இருக்கும். இந்தியாவில் எத்தனை போலீஸ்னு போய் கூகுளில் போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக 30 லட்சம் பக்கம் வருது. தமிழ்நாட்டில் மட்டும் 1,10,000 சம்திங்காக தான் வருது. சில குறிப்பிட்ட லட்சங்களில் இருக்கிறவங்களால முடியுமா? நான் 71 கோடின்னு சொன்னது பெண்களை மட்டும். இத்தனை பேருக்கும் பாதுகாப்பு பண்ண முடியுமா? அரசியல் சரியில்லை, உங்கள் அரசாங்கம் சரியில்லை, பாதுகாப்பு சரியில்லைன்னு பைத்தியங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. என்றைக்கு வாத்தியாரும் பெற்றவங்களும் அடிக்கிறத நிறுத்த ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து தான் குற்றங்கள் பெருக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பெரிய பெரிய சங்கடங்கள்லாம் நடக்கவே ஆரம்பிச்சது. சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் இப்படின்னா என்னன்னே தெரியாமல் வெறும் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆபத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கிறீங்க. ரோட்டில் ஹெல்மெட் போட சொன்னால் ஃப்ரீடம், ஃபேஸில் அந்த காற்று எனக்கு ஃப்ரெஷ்ஷாக படணும், நான் வந்து ஃப்ரீயாக ஓட்டணும், முடி பறக்க நான் பைக்கில் போகணும், சீட் பெல்ட் நான் போட்டால் என்ன, காரில் போடலாம் உங்களுக்கு என்ன, இது என்னோட பில்டிங்கு, என்னோட காரு, இது என்னோட, இப்போ ஒரு வந்தால் என்ன, வரலாம் என்ன, நாங்கள் செத்தா என்ன, பொழைச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து விக்டிம் பிளேமிங் கிடையாது, சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் மைண்டில் இருக்கிறவங்க தான் வந்து வர முக்கால்வாசி ஆபத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க. ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் தான், பட் ப்ரிகாஷனில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குறைவாக தான் நடக்கும். புரியல அவளை அந்த புள்ளி கெடுத்து பத்தி எவ்வளவு பேசல, எவ்வளவு நேரம் எப்படி போகலாம், இதெல்லாம் பேச்சாகுமா? தலாஜித்து சொன்ன மாதிரி நோ மீன்ஸ் நோ தான். ஏன்னா ஒரு பெண்ணு விருப்பம் இல்லாம சொல்றது தப்பு தாங்க. அதை பத்தி பேசுங்கப்பா. அவளுக்கு என்ன வேலை, இவனுக்கு என்ன வேலை, டெக்னாலஜி எவ்வளவு வந்திருக்கு. இந்த மாதிரி அறக்குறை இன்டெலெக்சுவல்ஸ் தன்னைத்தானே நினைச்சிக்கிற அதிபுத்திசாலிகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசினது. தலாஜித்து நோ மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி காட்டில் அலையிற மிருகங்களுக்கு கூட ஈக்குவல் இல்லாத இந்த கேவலமான இழி பிறவிகளுக்கு அறிவு வந்துருமா? டெக்னாலஜி வளர்ந்துருச்சா, அதனால இவங்களுக்கு அறிவு வந்துருமா? இந்த பொண்ணுங்களை எந்த கொஸ்டின் கேட்கக்கூடாதான், தப்பு பண்ணுற குற்றவாளிகளை மட்டும்தான் கொஸ்டின் கேட்கணுமா? தன்னோட வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை எந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த அறிவாளிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அட கன்றாவிய.